பேராசிரியர் கலாநிதி நாகலிங்கம் பாலகிருஷ்ணன் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இயற்கை எய்தினார்கள். இவருடைய இழப்பு என்பது தமிழ் கல்வி சமூகத்துக்கே ஒரு பேரிழப்பாகும். அந்த வகையில் இவருடைய சேவைகள் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக பொருளியல் துறை விரிவுரையாளர் எஸ். உதயகுமார் அவர்கள் எமது இணையதளத்துக்கு அளித்த செவ்வி. நமது பொருளியல் துறையில் முன்னாள் பேராசிரியராக கடமையாற்றிய பேராசிரியர் நாகலிங்கம் பாலகிருஷ்ணன் அவர்கள் கடந்த 14/6/2013 அன்று காலமாகிவிட்டார். அவர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அளப்பரிய பல சேவைகளை செய்துள்ளார். அவரது இழப்பு இந்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கல்வி சமூகத்துக்கே பேரிழப்பாகும். அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை மேற்கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி வெளிநாடுகளில் சென்று தனது உயர் படிப்புகளை மேற்கொண்டு மீண்டும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு சிரேஷ்ட விரிவுரையாளராக வந்து பொருளியல் துறை தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி கலைப்பீடாதிபதியாக 2 தடவைகள் 6 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி பேரவை உறுப்பினராக நீண்ட காலம் பணியாற்றியதுடன் வவுனியா வளாகத்தின் ஒரு தந்தையாக, வவுனியா வளாகம் இன்று பொலிவோடு காணப்படுவதற்கு வித்திட்டவராக ஒரு அர்ப்பணிப்போடு பணிபுரிந்து வவுனியா வளாகத்தை வளர்த்தெடுத்த பெருமை பேராசிரியர் பாலகிருஷ்ணனை சாரும். இந்த பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வவுனியா வளாக முதல்வராக பணியாற்றி வவுனியா வளாகத்தின் வளர்ச்சிக்கு அரும் பணியாற்றியுள்ளார். அவரிடம் கல்வி கற்ற பல மாணவர்கள் இன்று தமிழ் மொழி மூலம் பொருளியல் கற்பிக்கின்ற பல்கலைக்கழகங்களில் எல்லாம் இலங்கையில் பேராதனை பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், வவுனியா வளாகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், திருவண்ணாமலை கிழக்கு பல்கலைக்கழக வளாகம் போன்ற பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் பாலகிருஷ்ணனுடைய மாணவர்கள் இன்று விரிவுரையாளராக, துறைத் தலைவர்களாக பணியாற்றுகின்றார்கள். பேராசிரியர் பாலகிருஷ்ணனுடைய ஒரு மாணவர் தான் பேராசிரியர் சிவநாதன் இன்று கலைப்பீடாதிபதியாக கடமையாற்றுகின்றார். அவருடைய பேராசிரியர் பாலகிருஷ்ணனுடைய இன்னொரு மாணவன் திரு கே அருள்வேல் அவர்கள் இன்று வவுனியா வளாக முதல்வராக பணியாற்றுகின்றார். இதற்கு முதல் வவுனியா வளாக முதல்வராக பணியாற்றிய பேராசிரியர் ஈன நந்தகுமார் அவர்களும் பேராசிரியர் பாலகிருஷ்ணனுடைய ஒரு மாணவன் தான். இந்த வகையில் பல்வேறு பணிகளில் விரிவுரையாளராக பல அதிகார மட்டங்களில் பணியாற்றுகின்ற வகையில் இவருடைய மாணவர்கள் இன்று இந்த நாட்டுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். ஒரு 50 வருடங்களாக, கடந்த 50 வருடங்களாக இவரது பணி இந்த பொருளியல் சமூகத்துக்கு, இந்த அறிவுசார் பொருளாதாரம் விருத்திக்கு இவருடைய பங்கு அளப்பரிய பங்கினை ஆற்றியுள்ளார். 78வது வயதில் காலமாகும் போது கூட அவரது இறுதி காலம் வரையிலும் பொருளியல் தொடர்பான பல்வேறு கட்டுரைகளை, ஆக்கங்களை எழுதி கடந்த 2 வருடங்களுக்கு முதல் அவருடைய சேவையை கௌரவித்து கொழும்பில் நடத்தப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டில் அவருக்கு நிறைய பல்வேறு மட்டங்களிலிருந்து பல மாணவர்கள் வந்து அவரை கௌரவித்தார்கள். அதே நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் பொருளியல் துறையினர் மேற்கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக இருந்து நிர்வாகிகளாக இருந்தவர்களுள் எல்லோராலும் விரும்பப்படுபவரும் எல்லோராலும் நேசிக்கப்படுபவரும் ஒரு நேர்மையான, ஒரு திறமையான ஒரு அதிகாரியாகவும், அதே நேரம் ஒரு சிறந்த ஒரு ஆசானாகவும், ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு, இந்த பொருளியல் துறைக்கு, வவுனியா வளாகத்துக்கு, பொருளியல் சமூகத்துக்கு ஒரு தந்தையாக இருந்து அவர் பணியாற்றியமை யாராலும் மறக்கப்பட முடியாது. இந்த வகையில் அவருடைய இழப்பு, இந்த பேராசிரியர் பாலகிருஷ்ணனுடைய இழப்பு இந்த பொருளியல் சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு பேரிழப்பாகும். இந்த நேரத்தில் அவரது பிரிவால் துயரத்திற்கும், அவரது குடும்பத்தினருக்கும், இந்த அறிவுசார் இந்த பொருளாதார உலகத்துக்கும் நான் அவருடைய
இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டு இவருடைய பேராசிரியர் பாலகிருஷ்ணனுடைய 3 புதல்வர்களும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அவருடைய தூர நோக்கு சிந்தனை, அவருடைய எல்லோரும் நல்ல பழகும் தன்மை, எந்த ஒரு பதவிக்காகவும் தனது கொள்கைகளை விட்டுக் கொடுக்காத சுபாவம், தனது ஆழ்ந்த திட்டமிடல் அனுபவம், நிர்வாக திறமை, கற்பித்தல் அனுபவம், கற்பித்தல் திறமை போன்ற பல்வேறு செயற்பாடுகளால் எல்லோருடைய மனங்களிலும் இடம் பிடித்த ஒரு பேராசான் பாலகிருஷ்ணன் என்று கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரம் பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவரிடம் கல்வி கற்ற இறுதி அவரால் கற்பிக்கப்பட்ட இறுதி அணி மாணவர்களாக நானும் ஒருவனாக இருக்கின்றேன். அந்த வகையில் அவரிடம் கல்வி கற்ற பல்வேறு மாணவர்கள் இன்று பல்வேறு இடங்களில் பிரதேசங்களில் பேராசிரியர் நித்யானந்தன் உட்பட, பேராசிரியர் சிவநாதன் சார் உட்பட பல்வேறு எமது துறை தலைவர் பேருநாதன் சார் போன்ற பல்வேறு பொருளியல் நிபுணர்களை உருவாக்கிய ஒரு பெருமைக்குரியவராக பேராசிரியர் பாலகிருஷ்ணன் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அவர் இது கடந்த 14/6/2013 இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவரது பேரும் புகழும் இந்த உலகை விட்டு என்றும் நீங்காது, எல்லோருடைய மனங்களிலும் நின்று நிலைக்கக்கூடிய வகையில் அவரது சேவை அமைந்துள்ளமை விட்டு உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன்.